إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து அவனால் அவனது இறுதி தூதர் மூலம் வழங்கப்பட்ட அந்த வஹியை பின்பற்றி முஸ்லிமாக இருந்து மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அல்லாஹ்வினால் வழிநடாத்தப்பட்ட நேர்வழி என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லாத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை தினங்களிலே அவ்வூரிலுள்ள ஆண்கள் மீது கடமையான ஜும்மா தொழுகையோடு அதற்கு முன்னதாக ஜும்மா உபதேசமாக 2 உபதேசங்கள் நடத்தினார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததாகும். இந்த உபதேசம் எப்படி அமைய வேண்டும்? ஒட்டுமொத்த இஸ்லாமிய வழிபாடுகள் செயற்பாடுகள் நபியின் வழிமுறையில் அல்லவா அமைய வேண்டும்? அந்த நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை தினங்களிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினத்திலும் ஜும்மா உபதேசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் காஃப் என்ற அல் குர்ஆனின் 50வது அத்தியாயத்தை ஓதியிருக்கின்றார்கள். எனவேதான் நபியின் நேர்வழியை நடைமுறைப்படுத்தி அதனை போதிக்கின்ற நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா உபதேசத்தின் முன்னர் அந்த அத்தியாயத்தை ஓதுகின்றோம். இப்படி ஒவ்வொரு இந்த உபதேசத்திற்கு முன்னால் இந்த அத்தியாயத்தை ஏன் ஓத வேண்டியிருக்கின்றது? ஆம், இஸ்லாத்தின் அத்தனை வழிகாட்டலும் ஒன்றோடொன்று தொடர்புபட்டு ஒரு மனிதனிடம் முழுமையான இஸ்லாம் நடைமுறையிலே வருவதன் மூலம் அவன் எதிர்பார்க்கின்ற சுவனத்திற்கு அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் வழிகாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் உபதேசத்திற்காக ஒன்று கூடி தொழுகின்ற இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா உபதேசத்துடன் கூடிய தொழுகை, இதிலே நபி அவர்கள் ஒவ்வொரு கிழமையும் கட்டாயம் நினைவுபடுத்த வேண்டிய விடயங்கள் கொண்ட இந்த 50வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை நீங்கள் கருத்தூன்றி படித்தால் அவ்வாறு படிக்கும்படிதான் அல் குர்ஆன் பற்றி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். மரணித்தவர்களுக்காக ஓதுகின்ற கிளிப்பாடம் என்ற ரீதியிலே ஒப்படைக்கின்ற வெறும் எதுவுமே விளங்காத வார்த்தைகளாக அல்ல,
இந்த அத்தியாயத்தின் கருத்துக்களை புரிந்து நீங்கள் படித்தால் ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் சுருக்கம் அந்த வசனங்களிலே இருப்பதை நீங்கள் காணலாம். இந்த முன்னுரையை ஏன் நினைவுபடுத்தினோம் என்றால், இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை உபதேசத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதுப்பிக்க வேண்டிய இஸ்லாமிய வழிகாட்டல்களில் ஒன்று இந்த அத்தியாயத்தின் 30வது வசனமாகும். இந்த வசனத்திற்கு விளக்க உரை வழங்குகின்ற அறிஞர் ஒருவர் சஹீஹ் முஸ்லிமின் ஒரு ஹதீஸை முன்வைத்து இந்த வசனத்தை தெளிவுபடுத்துகின்றார். இந்த முழு விவரமும் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. இப்போது இந்த ஹதீஸை முன்வைத்து இந்த ஹதீஸ் தருகின்ற பாடம் என்ன, இதன் மூலம் நபி அவர்கள் எமக்கு எதனை போதிக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல ஒரு விடயத்தை ஒரு மனிதர் கேள்வியாக முன்வைத்திருக்கின்றார். எனவே இன்றைய இந்த உபதேசத்தில் ஒவ்வொரு கிழமையும் புதுப்பிக்கப்பட வேண்டிய வசனங்களில் ஒன்று 50வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தையும் இதனை தெளிவுபடுத்துகின்ற ஹதீஸையும் உங்களது சிந்தனைக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். 50வது அத்தியாயத்தின் 30வது வசனம், யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலஅதி வ தகூலு ஹல் மின் மஸீத். அந்த நாளில், எந்த நாள் நாம் அனைவரும் பெரும்பாலும் மறந்திருக்கின்ற முதல் மனிதர் ஆதம் முதல் உலகம் அழியும் வரைக்கும் வரப்போகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரே மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுவோம். பருவ வயது அடைந்தது முதல் நாம் செய்த ஒவ்வொரு காரியம் பற்றி விசாரிக்கப்படுவோம். நேர்வழி நடந்த மிகச் சொற்பமானவர்களை தவிர அந்த விசாரணை நாளின் தீர்ப்பின்படி மிக பெரும்பாலான மனிதர்கள், நன்றாக காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள், மிக பெரும்பாலான மனிதர்கள் நிரந்தர நெருப்பாகிய நரகிலே தூக்கி எறியப்படுவார்கள். அதற்கான அந்த விசாரணை நடக்கின்ற நாளிலே இப்படி அல்லாஹ் பெரும் நெருப்பான அந்த நரகிலே அவனை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள், அவனை நம்புகின்றவர்களிலும் பெரும்பாலானவர்கள் அவனுக்கு இணை வைப்பதன் மூலம் அந்த நரகை சென்றடைகின்றார்கள் என்பதெல்லாம் அல் குர்ஆன் சொல்லுகின்ற அறவே மறுக்க முடியாத உண்மைகள். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வாறு நரகை நோக்கி நாம் ஒரு கேள்வி தொடுப்போம். ஹலிம் தலஅதி, உனக்கு போதுமாகிவிட்டதா, நீ நிரப்பம் அடைந்து விட்டாயா என்று நரகை பார்த்து நாம் கேட்போம். நரகு பேச முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி என நினைத்து தம்மை பகுத்தறிவுவாதிகள் என கூறுகின்றவர்கள் கேட்கக்கூடும். அப்படி கேட்டால் அதற்குரிய சந்தர்ப்பம் வரும்போது அவர்களது பகுத்தறிவின் உடைய மட்டம் எவ்வளவு கீழ்த்தரத்தில் இருக்கின்றது என்பதை அப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்தலாம். எப்படியோ நரகம் என்ற மிகப்பெரிய அந்த நெருப்பை நோக்கி நீ நிறைவடைந்து விட்டாயா என கேட்கின்ற போது வதகூலு ஹல் மின் மஸீத், இன்னும் மேலதிகமாக ஏதேனும் இருக்கின்றதா என்று நரகம் தான் நிறைவடையவில்லை, தனக்கு இன்னும் வேண்டும் என தன்னுடைய எரிகொல்லிகளை அந்த நரக நெருப்பு வேண்டும். அந்த நரகிலே எரிக்கப்படுவது என்ன? மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான், மனிதர்களையும் கற்களையும் கொண்டு அந்த நெருப்பு எரிக்கப்படும். எனவே மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அந்த நெருப்பை சென்றடைவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போது இந்த
குர்ஆன் வசனத்திற்கு தெளிவுபடுத்தும் விதத்திலே அறிஞர் ஒருவர் முன்வைத்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் மூலம் நபி அவர்கள் எமக்கு என்ன உபதேசிக்கின்றார்கள் என்பதே கேள்வியாகும். இந்த முதல் உபதேசத்திலே இந்த ஹதீஸை கவனியுங்கள். அதன் பிறகு இரண்டாவது உபதேசத்தில் இதிலிருந்து நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை உங்களுக்கு வரிசைப்படுத்தி கூறுகின்றோம். ஹதீஸ் என்ன? நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா தஸாலு ஜஹன்னம் யுல்கா ஃபீஹா. குர்ஆனிலே சொல்லப்பட்ட விடயத்தை வஹி மூலம் வழிகாட்டப்பட்ட நபி அவர்கள் அதே விடயத்தை விவரிக்கின்றார்கள். நரகை நோக்கி நீ நிறைந்து விட்டாயா என்று அல்லாஹ் கேட்பது, அதிகமான மக்களை அந்த நரகிலே அல்லாஹ் தொடர்ந்து போட்டுக் கொண்டிருப்பான். அப்போது அந்த நரகம் ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கின்றதா என்று நரகம் கேட்கும். எதுவரைக்கும் இது தொடரும் என்றால் ஹத்தா யதா ரப்புல் இஸ்ஸா ஃபீஹா கதமஹு. நரகிற்கு அனுப்பப்பட வேண்டிய இந்த மனிதர்கள், ஜின்கள், அத்தனை குற்றவாளிகளும் நரகிலே அனுப்பப்பட்டதன் பிறகும் கூட ஹல் மின் மஸீத், என்னை வந்தடைய கூடியவர்கள், எனக்கு உணவாக விருந்தாக கிடைக்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்கின்றார்களா என்று அந்த நரகம் கேட்கும். குற்றவாளிகள் அனைவருமே நரகில் நுழைவிக்கப்பட்ட நிலையில் நரகத்தை நான் நிரப்புவேன் என்று நரகத்திடம் அல்லாஹ் வாக்குறுதியும் அளித்திருக்கின்றான். ஒட்டுமொத்த நரகவாதிகளும் நரகிலே போடப்பட்டு அதன் பிறகும் திருப்தியுறாத அந்த நரகிலே அல்லாஹ் தனது பாதத்தை வைப்பான் என வஹி மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் கூறினார்கள். அப்போது என்ன நிகழும் என்றால் ஃபயன்ஸவி பஅதுஹா இலா பஅத். நெருப்பு என்றால் அதில் இடப்படுகின்ற அத்தனையையும் பொசுக்கி அதன் அளவிலிருந்து மிகச் சுருங்கிய சாம்பலாக அது மாற்றி விடுவது நாம் அனைவரும் அறிந்தது. நெருப்பிலே அதற்கான உணவு உண்டு நிறைகின்ற ஒரு நிலை ஏற்படுவதில்லை. இந்த நிலையில் தான் அல்லாஹ் இறுதியாக அந்த நரக நெருப்பிலே தனது காலை, தனது பாதத்தை வைக்கின்றான். அப்போதுதான் அந்த நெருப்பு ஒன்றோடொன்று ஒட்டி அது சுருங்கி விடுகின்றது. மேலும் கத் என்ற ஓசை அதிலிருந்து வெளிப்படுகின்றது. அதாவது தண்ணீர் போன்ற இவை நிறைவடையும் போது அதில் ஏற்படுகின்ற சத்தம், அல்லது இந்த வார்த்தைக்கு போதும் போதும் என்ற கருத்து என்றும் ஒரு சிலர் கூறுகின்றார்கள். எப்படியோ மனிதர்களாலும் ஜின்களாலும் நரகம் நிரப்பப்படும். அதன் பிறகும் திருப்தி அடையாத அந்த நரகம் அல்லாஹ் தனது பாதத்தை வைக்கின்ற போதுதான் அது தன்னிறைவடைகின்றது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதன் பிறகு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வலா யஸாலு ஃபில் ஜன்னதி ஃபضலுன். இதே போன்று இதன் மறுபுறம், அதாவது மறுமை விசாரணையின் பிறகு படைத்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், குஃபுர் செய்யாமல், நிரந்தர நரகத்திற்குரிய குற்றம் செய்யாமல் உண்மையான முஸ்லிம்களாக இருந்து மரணித்தவர்கள், இவர்கள் அனைவரும் சுவனத்திலே நுழைவிக்கப்படுவார்கள். இறுதி மனிதனுக்கு சுவனத்தில் கிடைக்கின்ற அளவு இந்த பூமியின் 10 மடங்கு என வேறு ஹதீஸிலே நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள். இப்படி ஒட்டுமொத்த சுவனவாதிகளும் சுவனம் நுழைந்ததன் பிறகு அந்த மிகப்பெரிய சுவனத்தில் மேலதிகமாக மீதமான இடங்கள் இருக்கும். எந்த அளவிற்கு என்றால்
ஹத்தா யுன்ஷி அல்லாஹு லஹா ஹல்கன். சுவனத்திலே மேலதிகமாக இருக்கின்ற இடத்தை நிரப்புவதற்கு தனியான ஒரு படைப்பையே அல்லாஹ் படைப்பான். இதற்குரிய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நரகம் சுவனம் என்ற இரு படைப்புகளை நோக்கி உங்கள் இருவருக்கும் நீங்கள் தன்னிறைவு கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு அதற்குரியவர்களை தருவேன் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் வழங்கிவிட்டான். எனவே நரகம் தன்னிறைவடையாத நிலையில் அதனை முழுமைப்படுத்துவதற்காக அதிலே அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை வைக்கின்றான். சுவனம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்பதால் சாதாரண இறுதி நிலையிலுள்ள முஸ்லிமுக்கு கூட மிக அதிகமான அருட்கொடைகளை வழங்கியதன் பிறகு மிகவும் பெரிதான அந்த சுவனத்திலே மீதமான இடம் கூட இருக்கின்றது. அதே நேரம் அந்த சுவனத்தை நிரப்புவதாக வாக்குறுதி அளித்ததன் பிரகாரம் புதிய ஒரு படைப்பை படைத்து அவர்களுக்கு சுவனத்திலே வாழுவதற்கு இடம் கொடுப்பான் என்பதுதான் இந்த ஹதீஸ் ஆகும். இதிலிருந்து நாம் ஒரு முஸ்லிம் மரணத்தின் பிறகு சுவனம் என்ற அந்த வெற்றியை அடைய விரும்புகின்ற ஒரு முஸ்லிம் என்ன பாடங்களை படிக்க வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது குத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. இப்போது சஹீஹ் முஸ்லிமில் உள்ள இந்த ஹதீஸ் இதன் சுருக்கத்தை நீங்கள் பார்த்தால் மிக அதிகமானவர்கள் நரகிலே போடப்படுகின்றார்கள். அதேபோன்று சுவனத்தை சென்றடைபவர்களுக்கு மிக அதிகமான இடம் கொடுக்கப்பட்டாலும் அதன் பிறகும் சுவனத்திலே மீதமிருக்கும் அளவிற்கு சுவனத்தை சென்றடைபவர்கள் சொற்பமாகவே இருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகின்றது. முக்கிய ஒரு விடயத்தை உணர்த்துகின்ற மற்றொரு குர்ஆன் வசனம், அதாவது இந்த ஹதீஸில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை ஒரு குர்ஆன் வசனம் எங்களுக்கு அதனை தெளிவுபடுத்துகின்றது. அது என்ன கூறுகின்றது என்றால், அல்லாஹ்வை நம்புகின்றவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாளர்களாக இருந்தே அன்றி அவர்கள் அல்லாஹ்வை நம்புவதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். சுவனத்தை சென்றடைய விரும்புகின்ற நாம் நிச்சயமாக அல்லாஹ்வை நம்புகின்றோம். அதன் பிறகும் அல்லாஹ்வை இணை வைக்கின்றவர்களில் நாங்கள் ஆகிவிட்டால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். 7வது அத்தியாயத்தின் 179வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகிற்காக படைத்திருக்கின்றோம். உள்ளங்கள் இருக்கின்றன, ஆனால் அதனால் அவர்கள் சிந்தித்து உணர்ந்து அறிந்து செயற்பட மாட்டார்கள். பார்வை இருக்கின்றது, பார்த்து அவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள். காதுகள் இருக்கின்றன, செவிமடுத்து அதன்படி நேர்வழியிலே அவர்கள் நடக்க மாட்டார்கள். அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், மாறாக அதனை விட வழிகட்டவர்கள். அவர்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஹதீஸின் ஏனைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸின் ஒளியிலே இந்த ஹதீஸின் மூலம் நாம் பெற வேண்டிய அடிப்படை போதனை, யாரோ நரகம் செல்வார்கள் என்று நாம் இருந்துவிட்டால்
அல்லாஹ் எச்சரிக்கின்ற அந்த பொடுபோக்காளர்களில் நாம் மாறிவிடுவோம். அவ்வாறு நாம் மாறக்கூடாது. எப்போதுமே நரகிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அச்சம் எம்மிலே இருக்க வேண்டும். இதனைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நரகம் என்பது நீங்கள் நினைப்பது போன்று சாதாரண ஒன்றல்ல. அந்த நரகத்தின் எரிகொல்லி என்பவர்கள் மனிதர்களும் ஜின்களும் கற்களும் ஆகும். எனவே மனித இனத்தை சார்ந்த நீங்கள் கூட அந்த நரக நெருப்பிலே எரியப்படலாம் என்பதை எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கிய விடயத்தை இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. அதன் பிறகு மனிதர்களிலும் ஜின்களிலும் மிக பெரும்பான்மையானவர்கள் நரகம்தான் செல்வார்கள் என்ற ஒரு உண்மையை இந்த ஹதீஸ் கூறுகின்றது. சுவனம் செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் எங்களுக்கு தந்துள்ள உள்ளம் என்பது சிந்திக்க வேண்டும். மனிதர்களிலே ஒரு சாரார் நாம் சிந்திப்பவர்கள், நாம் பகுத்தறிவுவாதிகள், நாம் விஞ்ஞானிகள், நாம் படித்து பட்டம் பெற்றவர்கள், எனவே எமது முடிவின்படி படைத்தவன் கூட இருக்க முடியாது எனும் அளவிற்கு மடமையான கருத்துக்களை, சுய சிந்தனையின் கருத்து, பகுத்தறிவின் கருத்து என்றும் கூறுகின்றார்கள். இது தனியான மடமை. அல்லாஹ் சிந்திக்கும்படி எதனை கூறுகின்றான் என்றால், மிகச் சாதாரணமாக படைப்பாளன் ஒருவன் இல்லாமல் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் சற்றேனும் பிசகல் இல்லாமல் இவ்வளவு நூற்றாண்டுகள் எப்படி ஒழுங்காக செயற்படுகின்றன, இப்படித்தான் சிந்திக்க வேண்டும். இதுதான் பகுத்தறிவின் முடிவு. எப்படியோ அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான், உள்ளங்கள் இருந்தும் சிந்திக்காமல் படைத்தவனை உண்மைப்படுத்துகின்ற காட்சிகளை பார்த்து படிப்பினை பெறாமல் குறைந்தபட்சம் இந்த உண்மைகளை சொல்கின்றவர்களின் கூற்றுக்களை கேட்டு நேர்வழி அடையவில்லை என்றால் அவ்வாறான பொடுபோக்காக இருக்கின்றவர்கள் மிருகங்களை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எப்படியோ இந்த ஹதீஸின் ஒளியிலே மிருகங்களை விட மோசமான மனிதர்கள், மிருகங்களை விட மோசமான ஜின்கள், இப்படி மிக பெரும்பான்மையானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலும் அல்லாஹ்வை நம்புகின்றவர்கள் கூட இது போன்ற இழிவான நிலையிலே இருக்கின்றார்கள். இவர்களில் இவ்வாறு அல்லாஹ்வை நம்பினால் கூட அதன் பிறகு அல்லாஹ்வுக்கு இணை வைத்தீர்கள் என்றால் நீங்கள் அனைவரும் நரகை சென்றடைந்து விடுவீர்கள் என நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். நபி அவர்கள் இவ்வாறு எச்சரிப்பது எந்த பின்னணி என்றால், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இணை வைத்தால் கூட உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். இணை வைப்பவர்களுக்கு சுவனம் என்பது ஊசியின் ஓட்டையிலே ஒட்டகம் நுழையாத வரை இணை வைப்பவர்கள் சுவனம் நுழைய முடியாது என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஹதீஸிலே கூறப்படுகின்ற இந்த நேர்வழியின் அடிப்படை அம்சங்களில் ஒன்று, நரகம் தன்னிறைவடையாத நிலையில் நரகிற்குரிய பெரும்பான்மையான மனிதர்கள் ஜின்கள் அனைத்துமே போடப்பட்ட நிலையில் இறுதியாக அல்லாஹ் தனது பாதத்தை நரகிலே வைப்பான் என்று கூறப்படுகின்றது. எனவே ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு பாதம் உட்பட முகம், கைகள், கெண்டைக்கால் என அல்லாஹ் குர்ஆனிலோ அல்லது சுன்னாவிலோ அவன் கூறுகின்ற இந்த உறுப்புக்கள்
இவை இருக்கின்றன என நம்புவதும் ஒரு குறைந்தபட்ச முஸ்லிம் மீது கட்டாய கடமையாகும். அல்லாஹ்வே தன்னை பற்றி சொன்னதை மறுப்பதென்பதும் புத்திசாலிகள் என நினைக்கின்ற அறிவீனர்களின் முடிவே அன்றி நேர்வழி நடக்கின்ற உண்மையான உலமாக்களின் முடிவு கிடையாது. எனவே இந்த ஹதீஸில் இருந்து சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒருவருடைய நம்பிக்கைகள், வணக்க வழிபாடுகள், அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய எமது வாழ்விற்கான வாழ்க்கை வரம்புகள், இந்த 3 விடயங்களிலும் நபியின் வழிகாட்டலை பின்பற்றி நடந்தால் தான் நாம் வெற்றி பெறுவோம். அதிலும் குறிப்பாக நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே நாம் பிழையான கருத்துக்களை கொண்டு விட்டால் நாம் வழிகட்டு விடுவோம். எனவே அல்லாஹ் அவனுக்கு இருப்பதாக கூறுகின்ற உறுப்புகள், முகம் என்பது கூறப்பட்டுள்ளது, கைகள் என கூறப்பட்டுள்ளன, 2 கைகள் விரல்கள் இருக்கின்றன என சஹீஹான ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது, பாதம் கூறப்பட்டுள்ளது, கெண்டைக்கால் கூறப்பட்டுள்ளது. இப்படி அல்லாஹ் கூறுவது அனைத்தும் உண்மை என்று நம்ப வேண்டும். அதே நேரத்தில் மனிதர்களாகிய எமக்கும் இந்த உறுப்புக்கள் இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய எந்த ஒரு படைப்பையும் போன்றவன் கிடையாது என்று கூறுவதையும் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனது உறுப்புகளாக கூறுவதை மறுக்கவும் கூடாது. அல்லாஹ்வுடைய உறுப்புகள், உதாரணமாக அல்லாஹ்வுடைய கைகள் எமது கைகள் போன்று என்று நினைத்து விடவும் கூடாது. எனவே ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பாதம் இருக்கின்றது, அந்த பாதத்தை மறுமையிலே நரகிலே வைப்பதன் மூலம்தான் நரகம் பூரணமடையும். அதேபோன்று முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் அடையாளமாக அவனது கெண்டைக்காலை கொண்டு அதனை தெரிந்து கொள்வார்கள் என்பது குர்ஆனிலும் சுன்னாவிலும் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த ஹதீஸ் கூறுகின்ற முக்கிய போதனை, அல்லாஹ்வை பற்றி அவனது பாதம் என்பதை நம்ப வேண்டும். அதற்கு ஒப்பாக எந்த ஒரு படைப்பும் கிடையாது என்று நம்ப வேண்டும். அதனைவிட முக்கியமான விடயம், நரகம் என்பது மனிதர்களிலும் ஜின்களிலும் பெரும்பான்மையானவர்கள் நரகைத்தான் சென்றடைவார்கள். காரணம், அல்லாஹ்வின் திருப்தியை இலட்சியமாக வைத்து அவனால் வழங்கப்பட்ட வேதமாகிய குர்ஆன் சுன்னாவை மாத்திரம் பின்பற்றி அவர்கள் நடக்கவில்லை. நடைமுறையிலே நபி அவர்கள் காட்டித் தந்த அந்த வழிமுறையிலே அவர்கள் நடக்கவில்லை. இவ்வாறு நடக்காமல் அல்லாஹ்வை நம்பினால் கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற ஏதேனும் ஒரு விடயம் ஒரு மனிதனிலே இருந்து விட்டால், அல்லாஹ்வுடைய நிராகரிப்பு என குர்ஆன் சுன்னா கூறுகின்ற ஒரு விடயத்திலே ஒரு மனிதன் மரணித்து விட்டால், இன்ன பாவத்தை செய்பவன் நிரந்தர நரகவாதி என கூறப்பட்ட விடயத்தை அதனை செய்த நிலையில் அதிலிருந்து தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால், அத்தகையவர்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தால் கூட மனிதர்களிலே அதிகமானவர்கள் செல்லுகின்ற நரகம்தான் அவர்கள் செல்வார்கள். எனவே எப்போதும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்பது மட்டுமல்ல, ஷிர்க்கிலிருந்தும் குஃப்ரிலிருந்தும் நிரந்தர நரகம் செலுத்துகின்ற பாவங்களிலுமிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே பெரும்பாலானவர்கள் எம்மிலே நினைக்கின்ற தவறான நம்பிக்கை, அல்லாஹ்வை நம்பிய எம்மை நிச்சயமாக சுவனத்துக்கே அனுப்பிவிடுவான், எம்மில் அதிகமானவர்கள் சுவனம்தான் செல்வார்கள் என்பதெல்லாம் குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்புகின்றவர்களில் அதிகமானவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லுகின்றான்.
மனிதர்களிலும் ஜின்களிலும் மிக அதிகமானவர்கள் நரகிற்குத்தான் செல்வார்கள் என்பதையும் குர்ஆன் சுன்னா என்ற அந்த வகி கூறுகின்றது. எனவே நாம் பெற வேண்டிய படிப்பினை அல்லாஹ்வை தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நிரந்தர நரகில் செலுத்துகின்ற எந்த ஒரு பாவத்தின் மூலமாவது சுவனம் தடுக்கப்படுகின்ற நிரந்தர நரகிலே தள்ளப்படுகின்ற நிலைக்கு மாறிவிடக் கூடாது என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஹதீஸ் எமக்கு போதிக்கின்ற அடிப்படை போதனையாகும். நபி அவர்கள் எப்படி நரகை பயந்து வாழ்ந்தார்களோ அதே போன்று எப்போதுமே எமது தீனை பாதுகாக்கின்ற அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை இலட்சியமாக கொண்டு வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதன் மூலம் அவனது கருணையை கொண்டு எம் அனைவரையும் உயர் சுவனத்திலே நுழைவித்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.